கிறிஸ்தவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் தியானித்தபடி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் இப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுமா, நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராப்பர்ட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாம மகிமைப்பட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை என்னிடத்தில் வந்து பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டார். ஏற்கனவே மனோவாவுடைய மனைவிக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி பிறக்க போற பிள்ளையை குறித்து கர்த்தர் பேசிட்டார். நல்ல மனைவி தன் புருஷனிடத்துல கர்த்தருடைய தூதன் பேசின சகலத்தையும் கம்யூனிகேட் பண்ணா. ஓட் பாருங்க, கம்யூனிகேட். உடனே மனவா அடுத்த ஸ்டெப்குள்ள போறாரு. இந்த கம்யூனிகேஷன் பாருங்க ஃபேமிலி அடுத்த ஸ்டெப்குள்ள கொண்டு போகுது. இந்த கம்யூனிகேஷன் பாருங்க, நெக்ஸ்ட் மனோவா இஸ் டேக்கிங் தட் another step and asking to the Lord, ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு, இந்த ஒரு விசை ஆண்டவரே, தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை என்னிடத்தில் வந்து பிறக்க போற பிள்ளையை குறித்து அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் எனக்கு கற்றுத்தாரும். பாருங்க, இதுதான் ஒரு பியூட்டி, அது நல்ல ஒரு தன்மை. ஆண்டவரே நீங்க அவங்ககிட்ட தான் பேசுவீங்களா, இல்லை என்கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா? இப்படிலாம் கேட்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. இன்னும் ஆண்டவர் அவங்களுக்கு தான் சொல்லுவாரா, எனக்கெல்லாம் சொல்ல மாட்டாரா? அவளுக்கு தான் சொல்லுவாரா, எனக்கு சொல்ல மாட்டாரா? மனோ அப்படி இல்லை, நீங்க பேசுனது உண்மை, என்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசுங்களேன். உடனே மறுபடியும் பாருங்க, மனைவிக்கு தான் தரிசனம் ஆகிறார். மனைவி ஓடி போய் புருஷனிடத்துல சொல்லி புருஷனை அழைத்து கொண்டு வருகிறார். இருவரும் ஒருமித்து தரிசனம் பார்க்கிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவங்களுக்கு தரிசனம் ஆகிறதை கணவன் மனைவி ஒருமித்து தரிசனம் பார்க்கறாங்க. ஒரு வாட் பியூட்டி. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க. உங்களுக்கு ஒருமித்து ஜெபிக்கும் போது ஒருமித்து தரிசனம் பார்க்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்படி ஆண்டவர் கேட்கிறார். ஹஸ்பண்டோடு காட் பேசின அதே ஒரு ஒய்ஃபோடையும் காட் பேசி இருக்கிறாரா? இதெல்லாம் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கினுடைய ஒரு பவர். நிறைய ஃபேமிலியில பாருங்களேன், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ஸே இருக்காது. ஸ்பிரிச்சுவலாவும் இருக்காது, சோசியலாவும் இருக்காது, எதுலையுமே இருக்காது. ஃபேமிலியில இருக்காது, பர்சனலா இருக்காது, எதுலையுமே இருக்காது. இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. முதல்ல 2 பேரும் கைப்பிடிச்சு நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இதனால உங்க பிள்ளைங்க ரொம்ப பிளஸடா இருப்பாங்க 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 கண்டிப்பா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். நான் கண்ட ஒரு கண்ணார காண்கிற ஒரு காட்சி, என்னுடைய மதரின்லா அண்ட் ஃபாதரின்லா இப்பமும் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரன் பேத்திகளை தான் பார்த்தாலும் இப்பமும் அவங்க 2 பேரும் கைப்பிடித்து ஜபிக்கிற அந்த இரவு 10 மணி 10:30 மணி 9:30 மணி 2 பேரும் கைப்பிடித்து ஜபிக்கிறத நான் கண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நாங்க நல்லா இருக்கிறோம்னு அது ஒரு பெரிய பாக்கியம். தாத்தாமார்களே பாட்டிமார்களே, நீங்க எல்லாம் 2 பேரும் கைப்பிடித்து ஜபிங்க. உங்க பேரன் பேத்திங்களுடைய ஃபியூச்சர் பிளஸிங்ஸ்க்குலாம் அது ரொம்ப, நீங்க சேர்த்து வைக்கிற சொத்தே உங்க பேரன் பேத்திகளுக்கு நீங்க 2 பேர் கைப்பிடிச்சு ஜபிக்கிற ஜபம் தான். உங்க பேரன் பேத்திங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க காலம் கடந்து போன அப்புறம் கூட உங்க பேரன் பேத்திகள் சூப்பரா டாப்பரா குளோரியா மகிமையா டாப் ஆஃப் த மவுண்டெயின்ல நல்ல ஒரு லேம்ப் ஸ்டாண்ட்ல இருக்கிற லேம்ப் போல நல்ல மகிமையுள்ள பிள்ளைகளா இருக்குன்னு நீங்க விரும்புறீங்களா? ஐ எம் டெல்லிங் யூ மை பிரதர், as a grandfather grandmother நல்லா கைப்பிடிச்சு, as a father and mother நல்லா கைப்பிடித்து ஜபிங்க. தட்ஸ் ஆல். இப்படி கை கோர்த்து ஜபிங்க, நல்லா இருப்பீங்க. கை கோர்த்து ஜபிங்க, நல்லா இருப்பீங்க. இதுதான் சிம்பிள் பாயிண்ட். நான் போனாலும் என் பேரன் நல்லா இருப்பான். நான் சேர்த்து வைக்கிற சொத்து லேண்டோ வீடோ நகையோ பிளா 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 நத்திங். ஆனா நான் ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டம், ஜபிக்கிற ஜபம், செய்கிற அத்தனை நற்செயல்களும் என் தலைமுறைகள், என் பிள்ளைங்க, என் பேரன், என் பேத்திகள் 2 மடங்கு 1000 மடங்கு கோடி மடங்கு ஆண்டவருக்கு செய்வார்கள், ஆசீர்வாதமா இருப்பார்கள். Take this prophetic word. இந்த நாளில் பிறந்த நாள் திருமண காண்கிற ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு நான் விசேஷமா ஜபிக்கிறேன். நீங்கட்டும் இயேசு நாமத்தினால். Heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you.